இதில் வந்து என்ன பார்க்கணும்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிடிஎம்ஏ அண்ட் ஜிஎஸ்எம்ஏ அப்படி கேட்டாலும், அப்புறம் வந்து சிடிஎம்ஏ வெர்சஸ் ஜிஎஸ்எம் அப்படி கொஸ்டின் கேட்டாலும் இதான் எழுதணும். ஃபஸ்ட்டு சிடிஎம்ஏனா என்னென்னு சொல்லிடுறேன், அப்புறம் ஜிஎஸ்எம்னு என்னென்னு சொல்கிறேன், தென் அதுக்கப்புறம் ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் சொல்கிறேன். ஜிஎஸ்எம்னாலே நமக்கு என்னென்னு தெரியும். ஜிஎஸ்எம் அப்படின்னா அது வந்து குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷனுங்கிறாங்க. ஒன் ஸ்டேஜில் குரூப் ஸ்பெஷல் மொபைல்னு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஃப்யூச்சரில் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் சொல்ல ஆரம்பித்தாங்க. இது வந்து எதுக்குன்னா, இது 2G டைமில் வந்து ஜிஎஸ்எம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது எதுக்குன்னா டிரான்ஸ்மிட்டிங் அண்டு டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நெட்வொர்க்கு அதான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்எம் ஆர் அ குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் இஸ் அ டிஜிட்டல் மொபைல் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் த டேட்டா அண்ட் வாய்ஸ் சிக்னல் ஓவர் அ நெட்வொர்க்கு. அதாங்க ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இது வந்து என்னன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து வெஜ் ஸ்பெக்ட்ரத்தில் யூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது 2G டைமில் வந்து வெஜ் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணாங்க. ஜிஎஸ்எம் வந்து வெஜ் ஸ்பெக்ட்ரத்தில் ஆக்சஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அதான் சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார் மொபைல் நெட்வொர்க் ஆர் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இட் ஆப்ரேட் ஆன் வெஜ் ஸ்பெக்ட்ரம். ஜிஎஸ்எம் வந்து டிடிஎம்ஏ அதாவது டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு இதுவும், எஃப்டிஎம்ஏ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்எம் யூசஸ் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் ஃபார் செப்பரேட்டிங் த யூஸரை பிரிச்சிருக்காங்க செல்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் த சிக்னல். ஃப்ரீக்வன்சினா ஒன்று அலை, ஏன்னா இதில் வந்து அனலாக் சிக்னலாகவே கேரி அவுட் ஆகி யூஸர்கிட்ட ரீச் ஆனதுனால இதில் வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஒருத்தருக்கு கால் வருதுன்னா அவங்க யூஸர் பேசி முடிக்கிற வரைக்கும் வேறு யாரையும் அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் உள்ளே அலோவ் பண்ணாது. அதான் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஜிஎஸ்எம் ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய ஒயர்லெஸ் டிவைஸ் அது என்னென்னா ஜிபிஆர்எஸ், இது எல்லாமே 2Gயில் வந்தது தான். 2.5 2.75 2Gயில் 2.5 2.75 எவால்வ் பண்ண டிவைஸ் தான் சொல்கிறாங்க. அதில் ஒன்று ஜிபிஆர்எஸ், அப்புறம் யூஎம்டிஎஸ், அதுக்கப்புறம் ஏஜி. டியூ டு ஜிஎஸ்எம் ஸ்டாண்டர்ட் வேரியஸ் அதர் ஒயர்லெஸ் சர்வீசஸ் சச்சஸ் ஜிபிஆர்எஸ், அதுக்கு பேர் என்ன ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீசஸ், யூஎம்டிஎஸ் யூனிவர்சல் மொபைல் ரேடியோ சிஸ்டம் அண்ட் ஏஜி என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் ஜிஎஸ்எம் எவால்வேஷன் ஹேவ் ஆல்சோ பீன் எவால்வ்டு. அதாவது என்னென்னா ஜிஎஸ்எம்முக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப் ஸ்பெஷல் மொபைல் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் மொபைல் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட். இது எதுக்குன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட அனுப்புறதுக்கும் அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ஸ் சிக்னலை நெட்வொர்க்கில் கேரி அவுட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இது வெஜ் ஸ்பெக்ட்ரத்தில் ஆக்சஸ் ஆகுது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்எம் வந்து 2 இது யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஒன்று டிடிஎம்ஏ, இன்னொன்று எஃப்டிஎம்ஏ டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். அதுக்கப்புறம் ஜிஎஸ்எம்மில் எவால்வ் பண்ண டெக்னாலஜி என்னன்னா ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீசஸ், அதாவது ஜிபிஆர்எஸ், யூஎம்டிஎஸ் யூனிவர்சல் மொபைல் ரேடியோ சிஸ்டம், இன்னொன்று என்ன எஜ் என்ஹான்ஸ் டேட்டா ரேட் ஃபார் ஜிஎஸ்எம் எவால்வேஷன். அதுக்கப்புறம் வந்து இது மொத்தம் 3 ஃப்ரீக்வன்சிஸில் ஆக்சஸ் ஆகிடுது. ஒன்று வந்து 900 MHz, 1800 MHz அண்ட் 1900 MHz. இந்த 3 இதுலையும் ஆக்சஸ் ஆகிருக்கு. அதான் இட் ஆப்ரேட் ஆன் 3 டிஃப்ரெண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் விச் ஆர் 900 MHz, 1800 MHz and 1900 MHz. Among these there is 3 frequency. The 900 MHz band frequency is used by the original GSM system and the 1800 MHz frequency is used to provide the additional support for increasing customer. The 1900 MHz band is specifically used in United States. அதாவதுன்னா 3 ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று 900, 1800, 1900. இல்லை 900 இதுதான், அதாவது ஜிஎஸ்எம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது யூஸ் பண்ணிட்டு 1800 என்னென்னா பிகாஸ் ஆஃப் மோர் கஸ்டமர்ஸ் நிறைய வந்ததுனால ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேவை வந்திருக்கு. த நீட் ஆஃப் டு இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி. ஸோ 1800 MHz வந்துருச்சு. தென் 1900 அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஎஸில். அதான் இதை கொடுத்துருவாங்க. 3 ஃப்ரீக்வன்சி. த 900 MHz த பேண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் யூஸ்ட் பை ஒரிஜினல் சிஎஸ்எம் சிஸ்டம் அண்ட் 1800 MHz பேண்ட் 1800 MHz band frequency is used to provide the additional support for increasing customer. அப்புறம் 1900 MHz சொன்னால் யூஎஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்எம் யூஸர் வந்து ஜிஎஸ்எம் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்துச்சுன்னா சர்வீஸ், அதாவது ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் எஸ்எம்எஸ்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. தென் 2.5 இன்டர்நெட் கேம் அனுப்பிச்சு 2.7 அந்த இன்டர்நெட்டை என்ஹான்ஸ் பண்ணோம்.
இல்லை ஜிஎஸ்எம்மில் எவால்வ் ஆனிச்சு. இதில் அட்வான்டேஜஸ் என்னன்னு நமக்கு தெரியும். இது வந்து ஜிஎஸ்எம் வந்து அப்போதைக்கு இல்லை, ஏன்னா மொபைல் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, யாருனாலும் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி டேட்டா மட்டும் அண்டு வாய்ஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹையாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்போ உள்ள டிவைஸ் வந்து இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க், இது ஒரு நல்ல காம்பேட்டபிளாக இருந்துச்சு. அப்புறம் சிடிஎம்ஏ என்னென்னா அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் விச் இஸ் ஆல்சோ ஏ ரேடியோ டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் சிமிலர் டு ஜிஎஸ்எம். இந்த சிடிஎம்ஏ எங்கே வந்துச்சுன்னா 2G அண்ட் 3G நெட்வொர்க்கில் இப்போ யூஸ் அந்த ப்ரோட்டோக்காலில் ஒயர்லெஸில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அப்போவே சிடிஎம்ஏ வந்திருக்கு. கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இது ஜஸ்ட் ஒரு ஆக்சஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தான் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இதெல்லாம் ஒரு சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. இவங்களும் அதே மாதிரி தான். இவங்க சிடிஎம்ஏ வந்து 2G அண்ட் 3G ப்ரோட்டோக்காலில் உள்ளே வந்திருக்கு. இது வந்து ஸ்பெக்ட்ரத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஸ்பெக்ட்ரம்னால தெரியும் இதோட பெஸ்ட்டாக தான் இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி அண்ட் மேக் த ஆப்டிமல் யூஸ் ஆஃப் அவைலபிள் பேண்ட்வித் சின்ஸ் இட் யூசஸ் த ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி. ஹென்ஸ் இட் அலோ ஈச் யூசர் டு டிரான்ஸ்மிட் த டேட்டா ஓவர் த என்டையர் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் அட் எனி டைம். அப்புறம் த சிடிஎம்ஏ ப்ரொவைட் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா ஸ்பெக்ட்ரம்னாலே கொஞ்சம் செக்யூரான கம்யூனிகேஷன் கொடுக்கும். சிடிஎம்ஏ ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுறதுனால செக்யூரான ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா இட் யூசஸ் த UHF அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி செல்லுலார் சிஸ்டம் வித் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 800 MHz to 1900 MHz கொடுத்துருக்கு. இதுக்கு அட்வான்டேஜஸ் என்ன, ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் என்ன எஃபிஷியன்ட் வே. அப்புறம் தேர் இஸ் நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் யூசர். இவ்வளோ யூசர் தான் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு லிமிட்டேஷன் இல்லவே இல்லை. இட் ப்ரொவைட் அ ஃப்ளெக்சிபிள் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். இட் இஸ் காம்பேட்டபிள் வித் அதர் செல்லுலார் டெக்னாலஜி நேஷ்னல் வைட். இவ்வளோ நேரம் பார்த்தது ஜிஎஸ்எம் அண்டு சிடிஎம்மோட ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ தான் உண்மையான டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 8 இது உண்டு. டெக்னாலஜி யூசர்ஸ், சிம் யூஸ்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்வன்சி, ரேடியேஷன் எக்ஸ்போர், குளோபல் ரிசர்ச், செக்யூரிட்டி, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட். இந்த 8 இது இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ்ட். ஜிஎஸ்எம்மில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சிடிஎம்மில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஜிஎஸ்எம்மில் என்ன யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் வெஜ் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தால என்னது ஜிஎஸ்எம்மில் நான் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸும் FDMAவும் யூஸ் பண்ணேன். அதனால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத இந்த லைனில் கொடுத்துருக்கேன். சிடிஎம்ஏலனா என்ன, சிடிஎம்ஏலையும் நான் சிடிஎம்ஏல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் வெஜ் யூஸ் பண்ணேன், இதில் ஸ்ப்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது, அவ்வளோதான். என்ன நடந்திருக்கு அது சொல்கிறத சிடிஎம் இந்த லைனில் அதான் சொல்கிறேன். ஜிஎஸ்எம் இஸ் பேஸ்ட் ஆன் வெஜ் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி. சொன்னா ஜிஎஸ்எம் வந்து வெஜ் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது. ஆல்சோ நோன் அஸ் கேரியர். This carrier is split into various time slot on the basics of TDMA technology and each time slot are assigned to each user. ஒவ்வொரு பர்டிகுலர் டைம் பீரியடும் ஒவ்வொரு யூசருக்கு அலோகேட் ஆயிரும் கால் கனெக்ட் ஆனோன்னு. டியூ டு திஸ் அன்டில் ஒன் அவுட் கோயிங் கால் இஸ் ஃபினிஷ்ட் நோ அதர் யூசர் கேன் ஆக்சஸ் த ஸ்லாட்டு. அதனால் ஒரு அவுட் கோயிங் கால் முடிகிற வரைக்கும் மற்ற யூசர் யாராலுமே அந்த ஸ்லாட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. இது என்ன இது யூஸ் பண்ணுதுன்னா FDMA. இட் யூசஸ் FDMA டு ப்ரொவைட் மல்டி யூசர் ஆக்சஸ் பை டிவைடிங் த யூசர் ஃப்ரீக்வன்சி. இதுலேயுமே ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சிடிஎம்ஏ அந்த அதர் ஹேண்ட் சிடிஎம்ஏல அது என்ன யூஸ் பண்ணுறோம், மேலே வெஜ்ஜுன்னு ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி அண்ட் ஹென்ஸ் இட் மேக் த ஆப்டிமல் யூஸ் ஆஃப் அவைலபிள் பேண்ட்வித். இருக்கிற பேண்ட்வித்தை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும். ஆப்டிமல் எந்த அளவுக்கு பெட்டராக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெட்டராக யூஸ் பண்ணுவோம். It enable each user to transfer the data over entire frequency spectrum at any time. எந்த டைம் வேணாலும் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஃபுல்லாக ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் டெக்னாலஜி யூஸ்டில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தாச்சு. ரெண்டாவது வந்து சிம் கார்டை பொறுத்தளவில் ஜிஎஸ்எம் பேஸ்டு டெக்னாலஜிஸில் சிம் கார்டு இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் சிடிஎம்ஏ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. சிடிஎம்ஏ பொறுத்தளவில் டஸ் நாட் ரெக்யூர் எனி சிம் கார்டு. அதுக்கு படுதா சரி சிம் கார்டு இல்லாமல் எப்படி கால் கனெக்ட் ஆகுதுன்னா இஎஸ்என் இன்ஸ்டடாக அவங்களே உள்ள ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பேர் என்னன்னா எலக்ட்ரானிக் சீரியல் நம்பர். இது வந்து என்னென்னா சிம் கார்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே இப்படி சிம் கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால என்னென்னா நம்மளால் அடுத்த வேறு மொபைலில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தால வரும். ஃபஸ்ட் நான் இப்போ சொல்லிடுறேன். சிம் கார்டு அது வந்து ஜிஎஸ்எம்மில் இருக்குது, ஜிஎஸ்எம்மில் இருக்குது, சிடிஎம்ஏல இல்லை. அதான் இந்த இதை சொல்லியிருக்காங்க.
Subscriber identity module is a smart card that contains the user identification information to identify the subscriber on a telephone device. In a GSM-based phone, a SIM card is required to make the data or call transmission. This card can be easily replaced by one mobile phone to another with the saved information. அதாவது என்னென்னா ஜிஎஸ்எம் ஃபோனில் வந்து சிம் கார்டு வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் டு மேக் த டேட்டா, அப்படி இல்லாட்டா யூஸ் ஆஃப் டேட்டா, அப்படி இல்லாட்டா கால் பண்ணுறதுனாலும் ரெண்டுக்குமே நமக்கு தேவைப்படும். இந்த கார்டை வந்து நம்ம ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் ஹேண்ட் சிடிஎம்ஏ பேஸ்ட் டிவைஸ் டூ நாட் ரெக்யூர் அ சிம் கார்டு. சிடிஎம்ஏ டிவைஸ்க்கு சிம் கார்டு தேவையே கிடையாது. இன்ஸ்டெட் இட் யூஸ் அன் எலக்ட்ரானிக் சீரியல் நம்பர். சின்ஸ் இட் டஸ் நாட் யூஸ் த சிம் கார்டு, ஹென்ஸ் சேஞ்சிங் அ டிவைஸ் ஃப்ரம் அனதர் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் ரெக்யூர் அ ப்ராப்பர் ப்ரொசீஜர். இதனால் என்ன பிரச்சனைனா சிடிஎம்ஏ பேஸ்டு டிவைஸ்க்கு வந்து சிம் கார்டு இல்லாதனால நம்ம ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பல தான் சிடிஎம்ஏல சிம் கார்டு பல தான் என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இஎஸ்என், எலக்ட்ரானிக் சீரியல் நம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ்ட், ரெண்டாவது சிம் கார்டு, மூணாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னென்னா எந்த அளவுக்கு யூஸருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது. நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான், இதில் ஜிஎஸ்எம்மை பொறுத்தளவில் என்ன தான் சிடிஎம்ஏவை பொறுத்தளவில் என்ன தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இந்த சிம் கார்டுங்கிற வரக்கூடிய விஷயத்தில் யூஸருக்கு வந்து இது கொஞ்சம், ஏன்னா சிம் கார்டை மொபைல் டு மொபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோன் ஃபால்ட் ஆனாலுமே சிம் கார்டு இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் சிடிஎம்ஏ பொறுத்தளவில் அப்படி எதுவுமே அவங்க கொடுக்கல. அதான் யூஸருக்கு எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இதில் சொல்கிறாங்க, GSM standard is more flexible as compared to a CDMA. It is because GSM, the SIM card can be inserted into any device and can be used, whereas CDMA mobile phone can only be used if ESN is registered into a database. அதுதான் GSM standard is more flexible as compared to a CDMA. It is because GSM, the SIM card can be inserted to any device and can be used, whereas CDM, the mobile phone can be only used if ESN is registered in a database. CDMA mobile phone யூஸ் பண்ணணும். GSM பொறுத்தளவில் சிம் கார்டை எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு மொபைலில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் CDMA பொறுத்தளவில் அப்படி பண்ண முடியாது. நம்ம ESN வந்து அந்த எலக்ட்ரானிக் சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் டேட்டாபேஸ் ரிஜிஸ்டராக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சிடிஎம்ஏவோட வந்து ஃபோனில் ஒர்க் ஆகாமல் போயிட்டுனா நம்ம புது மொபைல் ஃபோன் தான் வாங்கணும். இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த GSM டெக்னாலஜிஸில் சிம் ஒர்க் ஆகட்டா, மொபைல் ஃபோன் ஒர்க் ஆகட்டா, அதில் வேறு மொபைலில் அந்த சிம்மை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இப்போ CDMA ஸ்டாப் ஒர்க்கிங் ஆன ஃபோன் we need to buy the new phone, where if a SIM stops working we can use another SIM card rather than changing a phone. அப்புறம் ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்வன்சி எந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ GSM the works on a frequency spectrum ranging from 850 MHz to 1900 MHz. CDMAல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சேம் 850 MHz to 1900 MHz. பெருசாக இந்த சேஞ்சுமே கிடையாது. ரேடியேஷன் எக்ஸ்போர்ட், எந்த அளவுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போர்ட் ஆகுது இன் GSM ஃபோன்னாங்க சொல்லிட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே, ஆனால் அதோட ரேடியேஷன் எவ்வளோனா 28 டைம் மோர் ரேடியேஷன் எக்ஸ்போர்ட் டேக் ப்ளஸ் கம்பேர்ட் டு CDMA ஃபோன். இந்த விதத்தில் CDMA ஃபோனை பொறுத்தவரை ரேடியேஷன் ரொம்ப கம்மியாக தான் எமிட் பண்ணுது. ஆனால் GSM ஃபோனில் அதிகமான ரேடியேஷன் யூஸ் பண்ணுது. GSM ஃபோனில் வந்து அது மட்டும் இல்லாமல் GSM ஃபோனில் வந்து வேவ் ப்ளஸ்ங்கிற ஒரு ரேடியேஷன் ஜென்ரேட் ஆகுது. ஆனால் CDMA ஃபோனில் இந்த மாதிரி எந்த ப்ளஸ் அப்படி சொல்லி எந்த ரேடியேஷனுமே ஜென்ரேட் ஆகும். அதான் சொல்கிறாங்க, இன் GSM ஃபோன் there is 28 டைம் மோர் ரேடியேஷன் எக்ஸ்போர்ட் டேக் பிளேஸ் as compared to a CDMA phone. GSM phone continuously transmit wave plus, where CDMA phone do not continuously produce H plus.
அப்புறம் குளோபல் ரீச், எது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜிஎஸ்எம் ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கிறனால ஜிஎஸ்எம் தான் அதிக ரீச் ஆகிருக்கு, சிடிஎம்ஏ ஃபோனை கம்பேர் பண்ண முடியும். அதான் சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்எம் இஸ் மோர் used globally as compared to a CDMA technology. Approximately 80% of mobile network across 210 countries use GSM compared to a CDMA. CDMA காட்டிலும் GSM தான் யூஸ் பண்ணுறாங்க. CDMA based mobile phone are mostly used in US, Canada and Japan. இந்த 3 கண்ட்ரீஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி எப்போவுமே இந்த மாதிரி சொல்லும் போது அதிகமாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு தான் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் அதிகமாக சிடிஎம்ஏ விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சிடிஎம்ஏல தான் செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது. The CDMA provide more security as compared to a GSM technology because it has inbuilt encryption and uses the spread spectrum for data transmission. In CDMA, the signal detection is much difficult than the GSM, hence it is more secure. அதனால் சிடிஎம் வந்து அதான் சொல்கிறேன், சிடிஎம்ஐ வந்து மோர் செக்யூரிட்டி கொடுக்கு ஜிஎஸ்எம்மை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இதில் வந்து இன்பில்ட் என்கிரிப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்பில்ட் என்கிரிப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுது டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு 2 விஷயத்தினால. அதுக்கப்புறம் வந்து இதனால் இந்த 2 விஷயத்தினால என்ன நடக்குன்னா சிக்னலை டிடெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிஎஸ்எம்மை காட்டிலும் உள்ள ஏதாவது இன்ட்ரூடர்ஸ் இருந்தாங்கன்னா அதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இது ரொம்ப செக்யூராக இருக்கும். 8வது என்னன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட். இதான் படிக்கணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து சிடிஎம்ஏல வந்து ஜிஎஸ்எம்மை கம்பேர் காட்டிலும் அதிகமாக இருக்குது. சிடிஎம்ஏல வந்து EVW டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஜிஎஸ்எம்மை காட்டிலும் ரொம்ப அதிகமான டவுன்லோட் ஸ்பீட், அதாவது 2 MB கொடுக்கு. ஜிஎஸ்எம் வந்து எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. அதோட 2.75Gயில் வந்தது எட்ஜ் டெக்னாலஜி வந்துச்சு. அந்த எட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. இது வந்து இதோட டவுன்லோட் ஸ்பீட் 384 kbs, 2 MB காட்டிலும் 384 kbs கம்மி. அதனால் இது வந்து சிடிஎம்ஐ விட இது ஸ்லோவானது. ஓகே, இப்போ இது வந்து ஒரு சின்ன குயிக் சார்ட் மாதிரி ரெண்டுக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸ். சிடிஎம்ஐனா கோர் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், ஜிஎஸ்எம்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். சிடிஎம்ஐ வந்து டேட்டா அண்ட் கால் டிரான்ஸ்மிஷனுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. TDMA and FDMA mechanism for data and TDMA and FDMA mechanism for data and voice transmission. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டிரான்ஸ்மிஷன் ரேட் ஆல்ரெடி இப்போ தான் சொன்னேன். டிரான்ஸ்மிஷன் ரேட் சிடிஎம்ஐல 2 MB இருந்துச்சு. டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து சிடிஎம்ஐல அதிகம் ஜிஎஸ்எம்ஐ காட்டிலும். இதில் டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து கம்மி ஜிஎஸ்எம்மில். அப்புறம் இதில் வந்து EVDO டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இதில் எட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க, GPRS யூஸ் பண்ணுறாங்க, UMTS யூஸ் பண்ணுறாங்க ஜிஎஸ்எம்மில். ஆனால் எட்ஜ் தான் கடைசியாக 2.75Gன்னு வந்துச்சு. அதனால் இதில் எட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஹேண்ட்ஸ்பெட் ஸ்பெசிஃபிக் அண்ட் டஸ் நாட் ரெக்யூர் எனி சிம் கார்டு ஃபார் கம்யூனிகேஷன். இதில் எந்த சிம் கார்டுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட்செட்டில் நம்ம மேனுவலாக இன்சர்ட் பண்ணணுங்கிற எதுவுமே இல்லை. ஆனால் ஜிஎஸ்எம்மை பொறுத்தளவில் நம்ம ஒரு மேனுவலாக நம்ம ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் டியூரிங் டிரான்ஸ்மிஷன் இட் இஸ் மச் ப்ரோனேட் ஃபார் ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோரேஷன். பெரிய லெவலில் ரேடியேஷன் தாக்கம் சிடிஎம்ஏல இருக்காது. ஜிஎஸ்எத்தில் வந்து அதிகமாக இருக்கும். இட் ஆஃபர் மோர் செக்யூர் கம்யூனிகேஷன் கம்பேர் டு ஜிஎஸ்எம்மை காட்டிலும் இதில் ரொம்ப செக்யூரான கம்யூனிகேஷன் இருக்கும். ஜிஎஸ்எம்மில் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் இதில் சிக்னலை டிடெக்ட் பண்ணுறது சிடிஎம்ஏல ரொம்ப கஷ்டம். நான் ஆல்ரெடி அது ஏன்னு வேறு சொல்லிட்டேன். ஏன்னா அதில் வந்து ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்பில்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டும் யூஸ் பண்ணுறதுனால தான் சிக்னலை டிடெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து அதான் அடுத்த பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. இதில் வந்து பில்டின் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு என்கிரிப்ஷன் ஆட் பண்ணால் மட்டும்தான் அது இருக்கும் ஜிஎஸ்எம்மில். அதுக்கப்புறம் வந்து இதில் ரோமிங் வந்து சிடிஎம்ஐயில் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் இதில் வேர்ல்டு வைடாக ஜிஎஸ்எம்மில் கொடுத்துருக்காங்க.